அண்ணா அறிவாலயத்தில் காதர் மொய்தீன் மயங்கி விழுந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டுப்பெறலாம். ரமேஷ், என்ன நடந்தது? கூடுதல் விவரம். திமுக பேச்சுவார்த்தைக்கு காதர் மொய்தீன் தலைமையிலான குழுவினர் வந்திருந்தார்கள். அவர்கள் குறிப்பாக ரம்ஜான் நோன்பு திறக்கக்கூடிய காலம் என்பதால் அவர்கள் விரதத்தில் இருந்து வந்தார்கள். குறிப்பாக இங்கு செய்தியாளர்களுக்கு நீண்ட நேரமாக பேட்டி அளித்தார்கள். உள்ள என்ன நடந்தது என்பது குறித்து நீண்ட நேரமாக பேசிக் கொண்டிருந்தார் காதர் மொய்தீன் பேராசிரியர். அவர் குறிப்பாக மற்ற செய்தியாளர்கள் குறிப்பாக தமிழில் பேசிவிட்டது ஆங்கில செய்தியாளர்கள் ஆங்கிலத்தில் பேசுமாறு கேட்டார்கள். அதற்கு அவர் பேச தொடங்கியவுடன் அவர் வெயிலில் மயங்கி விழுந்தார். குறிப்பாக அண்ணா அறிவாலய வாசலில் வெயில் அதிகமாக இருந்த காரணத்தால் தற்போது அவர் மயக்கம் அடைந்திருக்கிறார். அவருக்கு முதலுதவி தற்போது அண்ணா அறிவாலயத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. இங்க பின்னாடி அண்ணா அறிவாலயத்திற்கு பின்னாடியே ஒரு மருத்துவமனை, வெற்றி செல்வி மருத்துவமனை இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் உடனடியாக அவருக்கு சிகிச்சை வழங்கி வருகிறார்கள். காதர் மொய்தீன் ஒரு மூத்த பெரும் தலைவராக இருக்கிறார். அவர் அகில இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடைய தலைவராக இருக்கிறார். குறிப்பாக கேரளாவில் பெரிய அளவில் கட்சி 15 இடங்கள் போட்டியிடக்கூடிய அளவில் இருக்கிறது. அவர் குறிப்பாக புதிய தலைமுறையிடமும் சற்று முன்பு பேட்டி கொடுத்தார். இந்த நிலையில் அவர் மயக்கம் அடைந்து தற்போது விழுந்திருக்கிறார். அவரை கட்சி நிர்வாகிகள் அனைவரும் சூழ்ந்து அவரை உள்ளே எடுத்து சென்று குறிப்பாக அழைத்து சென்று அவருக்கு முதல் சிகிச்சை தற்போது கொடுக்கப்பட்டு வருகிறது. காதர் மொய்தீன் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் அவர் விரைவில் இந்த ரம்ஜான் நோன்பு என்பது கடந்த 2 நாட்களாக அவர் காலையிலிருந்து விரதம் இருக்கக்கூடிய காரணத்தால் அவருக்கு இந்த போன்ற ஒரு மயக்கம் ஏற்பட்டதாகவும் அவர் விரைவில் நல்ல நிலைமைக்கு இருப்பார்கள் எனவும் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். விகேஷ், ரமேஷ், தற்போது அவர் நலமுடன் இருக்கிறாரா? அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கு? தற்போது அவர் நலமுடன் தான் இருக்கிறதாக நிர்வாகிகள் அவருடன் வந்த அபுபக்கர், அவர் 2016 எம்எல்ஏ, அவர் தற்போது அவரும் உடன் வந்திருக்கிறார். அந்த குழுவில் இருக்கிறார். மூத்த உறுப்பினர்கள் IUML கட்சியை சார்ந்தவர்களும் உடன் இருக்கிறார்கள். அவர் நல்ல நிலையில் இருப்பதாகவும், ஆனால் அவருக்கு அண்மையில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இறுதிய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாகவும், அவர் வயது முதிர்வின் காரணமாக ரம்ஜான் நோன்பு காலையிலிருந்து விரதம் இருக்கக்கூடிய காரணத்தால் அவரை நீண்ட நேரமாக செய்தியாளர்களுக்கு வெயிலில் பேட்டி கொடுத்ததால் இது போன்று அவருக்கு ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் குறிப்பாக அவருக்கு இன்னும் சிறிது நேரத்தில் முதலுதவி கொடுத்த பிறகு அவர் நல்ல நிலைமையில் மீண்டும் பழைய நிலைமைக்கு இயல்பாக செயல்படுவார் எனவும் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருப்பதாகவும் அவருடைய கூட வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். தற்போது அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மயங்கி விழுந்திருக்கிறார் IUML தலைவர் காதர் மொய்தீன். திமுகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சு குறித்து பேட்டி அளித்த போது மயங்கினார் காதர் மொய்தீன். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் காதர் மொய்தீன் மயங்கி விழுந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த வந்த இடத்தில் மயங்கி விழுந்திருக்கிறார். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடித்து வெளியே செய்தியாளர்களுக்கு நீண்ட பேட்டி ஒன்றை அளித்தார். அதன் பிறகு ஆங்கில ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்கும் போது அவர் மயங்கி விழுந்ததாக செய்தியாளர் அளித்த தகவலை கேட்டோம். தற்போது அவருக்கு அண்ணா அறிவாலயத்தில் முதலுதவி சிகிச்சைகள் அளிக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. திமுகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சு குறித்து பேட்டி அளித்த போது மயங்கினார் காதர் மொய்தீன்.